ஹரி ஓம் நமச்சிவாய. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பருந்து உட்காந்துருக்கு பாருங்க. ஆமாம், மேலே பருந்து உட்காந்துருக்கு, நல்லா பாருங்க. ஆமாம், என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த உட்காந்துருக்கு பாருங்க பருந்து, தெரியுதுங்களா? இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசை. இன்றைக்கு தை அமாவாசை. இந்த ஆல விருட்ச மரத்தில் சஞ்சீவினி, மகா சஞ்சீவினி புல்லறிவு இருக்குது. மகா சஞ்சீவினி புல்லறிவு இருக்குது. புல்லறிவு. ஆமாம், இந்த பருந்து பார்த்திங்கனாக்கும், பருந்து அந்த மகா சஞ்சீவினியை வந்து எடுக்கிறதுக்கு வந்து அமர்ந்திருக்கு. அதுக்கு உகந்த நாள் இன்றைக்கு தை அமாவாசை. அருமையான நாள். ஆமாம், அது இந்த ஆல விருட்ச மரத்தில் அந்த அரிய வகை சஞ்சீவி மூலிகை இந்த விருட்ச மரத்தில் இருக்குது பாருங்க. இருக்குது. அது நம்மளுடைய கண்ணுக்கெல்லாம் வந்து தெரியாது. நம்மளுடைய கண்ணுக்கு அது தெரியாது. அவங்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பறவை வந்து நம்ம பின்னாடியே பின்தொடர்ந்து போய் அது பார்த்தோம்னாக்கா, அந்த சஞ்சீவினியை வந்து ஆளை விரிச்ச சஞ்சீவினி மூலியை வந்து அதை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய கூட்டில் வந்து குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த முட்டை இடுற டேஜ் காலத்திலிருந்து எல்லாமே அவங்க வைப்பாங்க, பாதுகாப்பு வைப்பாங்க. அந்த அரிய வகை சஞ்சீவினி தான். ஆனால் அது வந்து பாருங்கள், இப்போ இருந்துச்சு, ஆனால் பறந்து போயிடுச்சு பாருங்கள், காணோம். ஹரி ஓம் நமச்சிவாயா. ஆனால் அந்த சஞ்சீவி மூலிகை வந்து நம்மளுக்கெல்லாம் தெரியாது. இந்த தை அமாவாசை நாள் வந்து சிறப்பான நாள். ஆமாம், அந்த மூலிகை தேடி தான் இந்த வல்லூர் பறவை வந்து வந்திருக்கு. ஆமாம், பாருங்கள். ஆனால் நம்ம அந்த சஞ்சீவி மூலிகை வந்து நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஆமாம், அவங்களுடைய கண்ணுக்கு பார்வைகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஹரி ஓம் நமச்சிவாயா. பாருங்கள், ஆளை விரிச்சா மரம் பாருங்கள். இந்த விரிச்ச மரம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு மேலே இந்த விரிச்ச மரத்தோட வயசில் இருக்க விழுதுகள்லாம் பாருங்கள். பார்த்தாவே ஒரு பயமளிக்க தோற்றம் போல் இருக்கும். பாருங்கள், நல்லா வயசான விரிச்ச மரம். ஆமாம், நல்லா விழுதுலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இந்த விழுது பார்த்திங்கன்னா அது ஒரு மருத்துவத்தன்மை கொண்டது. இந்த தலைமுடி உதிரும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த ஆல விழுதுகளை வச்சு பயன்படுத்தலாம். அது இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு பதிவில் வந்து உங்களுடைய சடையாண்டி ஐயா போடுறேன். ஆமாம், இப்போ பாருங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமாக இருக்கும், ருசித்தரமாக இருக்கும். ஆமாம், இந்த விருட்ச மரமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு பார்க்குறக்கே ஒரு பயமாக இருக்கும். அந்த மாதிரி சடைச்சடையாக இதெல்லாம் ஆளை விழுது நல்லா கீழே வேதுவான். இந்த மரத்துக்கு பலனேவோ அந்த விழுதுக்கு தான். எப்படி வந்து பாருங்கள், ஒரு அதிசயத்தக்க பிரமிச்சு போகிற மாதிரி அந்த விழுதுகள் பார்த்திங்கன்னா வித்தியாசமான அமைப்பாக வந்து ஒன்றோட ஒன்றை பின்னி பிணைஞ்சு இருக்கும். இந்த மரத்துக்கு வந்து ஆல மரத்துக்கு பலனே பார்த்திங்கன்னா அதனுடைய விழுதுக்கு தான். ஆமாம், அதனுடைய விழுதுக்கு தான் அதனுடைய பயன். ஆமாம், ஆனால் இந்த ஆல விரிச்ச மரத்தில் அந்த வல்லூர் சஞ்சீவி. ஆமாம், வல்லூர் சஞ்சீவி மூலிகை இருக்குது. அந்த பறவையை பின்தொடரணும். மனிதர்கள் கண்டால் அந்த பறவை வந்து ஓடி போயிடும், பறந்து போயிடும். மனிதர்கள் இல்லாத போது அதுக்கான அந்த நேரம் அந்த பறவைக்கு வந்து வல்லூருக்கு தெரியும். ஆமாம், வல்லூர்னுவாங்க, அது வளச்சாரின்னு சொல்லுவாங்க.
ஆமாம், அந்த பறவைக்கு வந்து தெரியும். இப்போ ஐயாவை பார்த்த உடனே அது பறந்து போயிடுச்சு. இன்னும் மீண்டும் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும். அந்த வள்ளுவரை பின்தொடர்ந்தோம்னாக்கா அந்த சஞ்சீவி மூலியை நம்ம பார்க்கலாம், எடுக்கலாம். ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாய, ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. பாருங்கள், ஒரு அதிசயமான ஆலை விருட்ச மரம். ஹரி ஓம் நமச்சிவாய, சிவாய நம. அந்த வள்ளுவர் பாருங்கள், பறந்து போயிடுச்சு பாருங்கள், பறந்து போயிடுச்சு. அந்த கிளையில் உட்காந்துருந்துச்சு, அப்போ அதில் இல்லை பாருங்கள், பறந்து போயிட்டாங்க. பார்த்தீங்களா, ஆளை கண்டா மறைஞ்சிரும். ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா.